வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது எடப்பாடி அடுத்து செய்ய போவது என்ன? கட்சியை உடைக்க போகிறாங்க, பிஜேபி மிரட்டுது, ரெட்டலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான தகவல்கள். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், இப்போவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் 2026 கூட்டணி போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஆக்ரோஷமாக பேசாமல் அமைதியாகவே பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி பொது ஊடகங்களில் அதிமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ இப்படி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே ஒரு முத்திரையை கிளப்பி இவங்க பிஜேபியோட ஏ டீம் பி டீம் அப்படின்னு கிளப்பி அவங்கள அதாவது 2% ஓட்டு இருக்குது, 3% ஓட்டு இருக்குது அப்படி கட்ட சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. தெளிவாக ஒன்று கேட்குறோம். இன்றைக்கி திமுக தலைமையில் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். நீங்கள் தானே பிஎம்ஸ்டி ஃபண்டுக்கு பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் தான் ஒரு லெட்டரை அனுப்பினிக்கிங்க. அந்த லெட்டரை பற்றியே ஏன் பேச மாட்டீங்க? அதிமுக வெளியிட்டாங்கல்ல, நம்மளும் அதை பற்றி பேசணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? பூசி மொழுகக்கூடாது. நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் குழு இதெல்லாம் எழுதுனீங்களா இல்லையா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் டங்ஸ்டன் பிரச்சனையில் நீங்கள் டங்ஸ்டன் பிரச்சனையில் நீங்கள் ப்ரொப்போசல் அனுப்புனீங்களா இல்லையா? அதை எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. 8 வழி சாலை அதிமுக போடும்போது தப்பு, நீங்கள் அது 6 வழி சாலை போடும்போது ரைட்டு. எப்படி அது? எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மீத்தேன் திட்டம் வருவதற்கு டிஆர் பாலு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் மக்களுக்கு தெரியாதா? காவேரி பிரச்சனையில் நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட்டது ஜெயலலிதா அம்மையாரா நீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த எந்த விஷயத்தையும் நீங்களே பண்ணலை, ஆனால் நாங்களே எல்லாம் பண்ணோம் திராவிட மாடல் தான் உயர்ந்ததுன்னு தொடர்ந்து சொன்னால் அப்போ எதிர்க்கட்சிகள் பேசுகிறது குரல்கள் அழுத்தப்படும் நினைக்கிறீங்களா? என்ன உங்கள் நல்ல நேரம்? எடப்பாடி பழனிசாமிக்கு உட்கட்சி பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ தான் செங்கோட்டையின் பிரச்சனை அவர்கள் வரும்போது அன்றைக்கே நம்ம வீடியோ போட்டோம். எழுதி வச்சுக்கோங்க, செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமியில் மீறி போக மாட்டார். அவர் மட்டும் இல்லை, வேலுமணி தங்கமணி யாரும் எடப்பாடி பழனிசாமி மீறி போக மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன நம்ம எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இதெல்லாம் விவரம் இல்லாமல் வருவார். பிஜேபியை பகைச்சிட்டு வெளியில் வந்தார்னா எந்த அளவுக்கு பிஜேபி குடைச்சல் கொடுக்குன்னு தெரியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை அதாவது என்னென்னா அவங்க நிலைக்குள்ளேயே வைக்கிறாங்கல்ல, வாங்க கூட்டணிங்கிறாங்க. இன்னும் போகாமல் இருக்கார்ல, அதுவே எடப்பாடி பழனிசாமியோட தைரியம் தான். இடி சிபிஐ வச்சு எவ்வளோ அரசியல்வாதிகளை மிரட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்ம சுனில் பவார், அவங்க கணவர் அஜித் பவார் எல்லாத்தையும் மிரட்டிட்டாங்கல்ல, எல்லாம் போயிட்டாங்கல்ல. ஏன் இவர் மட்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் போல? நம்ம ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். இப்போவும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிறையா ஊடகங்களில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் கட்சி உடைய போகுது, எடப்பாடி பழனிசாமி இனியாவது திருந்த வேண்டும். ஏங்க இப்போ தாங்க திருந்திருக்காரு அவர். முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சு தப்பு பண்ணிட்டாருங்க. இப்போ தான் சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. இனியும் என்ன திருந்தணும்? இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் பிஜேபி உடைக்குது. பிஜேபிக்கு தண்ணி காட்டினவர் எடப்பாடி உண்டா இல்லையா? இன்றைக்கி பிஎம்ஸ்டி ஃபண்டில் இல்லை அந்த பணம் வரலைன்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? எதை கேட்டாலும் பாஜக அரசுங்கிறீங்க. தினந்தோறும் பாலியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தா போராட்டம். என்ன போராட்டம்னா நிதி கொடுக்கல போராட்டம். ரைட்டு, நிதி கொடுக்கல போராட்டம். அதில் பேசின செல்வ பிறந்தக்கு என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்கிறது. தமிழர்களுக்கு ஒன்று என்றால் உடனே முன்னிற்பவர் ஸ்டாலின். அவருக்கு உற்ற துணையாக நாங்கள் இருப்போம். இந்தியா கூட்டணி இருக்கும். இந்தியா கூட்டணியே மேலே இல்லை, சிலதெல்லாம் உடஞ்சிட்டு போயிடுச்சு. அப்போ என்னென்னா இவர் காங்கிரஸை வளர்க்கலை, ஸ்டாலின் மனம் குளிர வேண்டும் அப்படின்னா இவர் ஏதோ ஆதாயம் அனுபவிக்கிறார். செல்வ பிறந்தகே ஏதோ ஆதாயம் அனுபவிக்கிறார். அதனால தானே காங்கிரஸ்காரர் மாதிரி பேசாமல் திமுக காரர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். திமுக வட்ட செயலாளர் மாதிரி பேசுகிறார். என்னது? ஒரு பக்கம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இதுக்கெல்லாம் உடன்பாடு நினைக்கிறீங்களா? அது ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு தெரியாதா? போன தேர்தலில் நீங்கள் காங்கிரஸுக்கு அந்த 10 சீட்டு கொடுத்தது காரணம் என்ன? அங்கே போதைப் பொருளை சாதிக்கு மாட்டிக்கிட்டாரு. அது திமுக அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்துருச்சு, பிஜேபி கையில் எடுத்துருச்சு. அப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தது. அதனுடைய ஆதரவு தேவைங்கிறதுனால தானே சீட்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்களா? அமைச்சர்கள்லாம் என்ன பேசினாங்க? காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லைக்கேஜ் பேசுனீங்களா இல்லையா? என்ன காங்கிரஸுக்கு ஏதோ தூக்கி கொடுத்த மாதிரி நினைக்கிறீங்க? இன்றைக்கி காங்கிரஸ் என்ன, ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் மேலே அப்படியே பற்றுடையாக இருக்கார். அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 10 ஓட்டு கூட தேராது. பிஜேபியை திட்டினா தான் ஓடும். அதனால் காங்கிரஸ் இருந்தால் தான் இஸ்லாமிய வாக்குகள் இருக்கும். ஏன் இஸ்லாமிய காங்கிரஸ் அதிமுகவோட போக சொல்லுங்கள், உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள். போவாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருங்க. காலம் வரும் போவோம், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதாவது ஒருத்தர் தோத்துட்டார், ஒரு தடவை தோத்துட்டார், 5 தடவை தோத்துட்டார், 6 தடவை தோத்துட்டாருங்க, 8 தடவை தோத்தார். 8 தடவை தோற்றா எடப்பாடிங்கிறீங்க.
கஜினி முகமது தான் 17 தடவை படம் எடுத்து 18வது ஜெயிச்சார். தோல்வி அப்படியே போயிருமா? வெற்றி பெற்றவர்கள் அப்படியே இருந்ததில்லை, தோல்வி அடைந்தவர்கள் தோல்வி கூட்டதே இருந்ததில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல உங்களுடைய முழு எண்ணம் என்ன? எடப்பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நெருக்கடி, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நெருக்கடி, அதாவது ஓபிஎஸ் ஒரு பக்கம் நெருக்கடி. ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஓபிஎஸ்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா? அவர் சென்ட்ரல் மூலிமா ஐயா ஏதாவது பண்ணுங்கள், டிடிவி தினகரன் டெல்லியில் போய் ஐயா ஏதாவது எடப்பாடி பழனிசாமியை பண்ணுங்கள், அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பண்ணுங்கள், ஏதாவது பண்ண முடிஞ்சது? அவரை ஒன்றும் பண்ண முடியலையே. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை என்ன தான் பண்ணாலும், பிஜேபி நினைத்தாலும் அதிமுக ஒரு முடிவு, எடப்பாடி பழனிசாமி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கனால சொல்கிறோம், அவர் ஏதோ ஒரு முடிவில் இருக்கார். அவர் அதில் மாற்று கருத்தில் எனக்கு இவ்வளோ நாள் அரசியல் முடிவு இல்லாமல் இருப்பாரா? இன்னும் குறிப்பாக சொன்னால் அவர் என்ன யோசிப்பார்? வரக்கூடிய தேர்தலில் திமுக ஜெயிச்சதுன்னா மேலே பிஜேபி, கீழே திமுக, நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். பண்ணுமா பண்ணாதான்? அப்போ என்ன பண்ணுவார்? முதலுக்கே மோசம் போது என்னங்க பண்ணுவார்? எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அது அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இப்போ ஏன்னா ஒரு அரசியலை பார்க்கக்கூடியவங்க உடனே சொல்கிற கடைசி நேரத்தில் இப்போல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. இப்போது அமைதியாகத்தான் இருப்பார்கள். தேர்தல் வரும்போது கூட்டணிகள் டக்கு டக்குன்னு மாறும். ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்கா பக்கம் போகக்கூடாது? கொஞ்சம் யோசனை பாருங்க, இந்த கூட்டணி ஏன் வரக்கூடாது? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அமித்ஷாவிலேருந்து எல்லோரும் சொன்ன ஒன்று, எடப்பாடி பழனிசாமி ஒரே பதிலாம், இல்லைப்பா கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா, முடிஞ்சு கதை, கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் அதிமுக அலுவலகம் திறப்பு விழா டெல்லியில், அதுக்கே போல இங்கே இருக்க திமுக ஊடகங்கள்லாம் மோடியை சந்தித்த எடப்பாடி, மோடிக்கு அமித்ஷா வீட்டில் வாசலில் தவமாக கடந்த எடப்பாடி, என்ன வேணால் போடுங்க. நீங்கள் மேலே போய் டெல்லியில் எவ்வளோ நாள் கடந்தீங்கிறது ஊருக்கு தெரியாதா? இன்றைக்கி துரைமுருகன் அவர்கள் உங்கள் பையன் ரைடுன்னு டெல்லிக்கு ஓடினாரே, கொஞ்சம் யோசனை பாருங்கள். பையன் ஒன்று பதறீங்கல்ல. அதே மாதிரி தாது மணல் விஷயம் வந்து இப்போ வந்து சிபிஐ வசம் உண்டாக்கிருச்சு. அடுத்து 2-3 பேர் வீட்டில் ரைடு வருதுங்கிறாங்க. ஏற்கனவே யார் இந்த சார், அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது. யார் இந்த சார், யார் இந்த கார், தினந்தோறும் நடக்கக்கூடிய இன்றைக்கி பாலியல் விட்டோம், நேற்று ஒரு முந்தாநாள், டெய்லி என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் மறைச்சிட்டு அதிமுக உடைகிறதா, இதான் டிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு திவாலா இருக்குதா, அதை பற்றி பேசுங்கன்னு அதை பற்றி பேசுகிறதில்ல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பற்றி பேசுகிறதில்ல. உயர்நீதிமன்றங்களை கேள்வி எழுப்புது, அதை பற்றி பேசுகிறதில்ல. தாது மணலுக்கு சிபிஐ உள்ளே வந்து இனிமேல் என்ன பிரச்சனையாகும், அதை பற்றி பேசுகிறதில்ல. செந்தில் பாலாஜிக்கு 4ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி ஏதாவது டிபேட் பண்ணிங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சர்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்களே, அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா? ஆனால் இதை எதை பற்றியுமே பேச மாட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த ஊடகமும் எப்படி மேலே வந்து மோடிக்கு ஜால்ரா போடுறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு ஜால்ரா போடுறாங்க. இவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுகிறாங்க. ஐயோ விகடனுக்கு ஆபத்து, ஐயோ ரொம்ப ஆச்சரியமாகுதுங்க. கருத்துரிமை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சங்கம் போராட்டமா? இது விகடனுக்காக போராட்டம். உள்ளூரில் இருக்க பத்திரிகையாளர்களுக்கு திமுக எவ்வளோ தொல்லை பண்ணுது, அதுக்கு என்னங்க போராட்டம் பண்ணிக்கிறீங்க? கண் துடைப்பு போராட்டமா? சொல்லிக்க வேண்டியதுதான். அதான் சொல்கிறேன்ல, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசினாருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணிங்க, அவதூறாக பேசியிருந்தால் கேஸ் போடுங்க, அதை விட்டு அவர் மேலே கஞ்சா கேஸ் போடுறது, அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் வீட்டுக்கெல்லாம் போய் அந்த கம்ப்யூட்டர்லாம் எடுக்கிறது, எந்த விதத்தில் நியாயம்? நம்ம அப்போவே பேசணும் இதை பற்றிலாம். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி பாருங்கள். அடிப்படை உரிமையை வந்து எப்படிங்க நீங்கள் இது பண்ணலாம்? அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, செல்வ பிறந்தகை மாவு கட்டு போடணும் வரவங்களுக்கு அப்படின்னு, அது ஒரு சர்ச்சையாக பேசுகிறாரு. அப்புறம் நீதிமன்றங்கள்லாம் எதுக்குங்க இருக்குது? கொஞ்ச நாளாக நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி ஒரு தெளிவான முடிவு கொண்டார். அவருக்கு நல்லாவே தெரியும் வரக்கூடிய 2026 எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். திமுக பணத்தை இறக்க ரெடியாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் எடப்பாடி பழனிசாமி இல்லைல்ல 5 நிற்கணும், 5 பிரிவாக நிற்கணும் அப்படின்னு நினைப்பாரா? அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் அதாவது அவசரங்கும் போது தாங்க எல்லோரும் ஒன்று சேருவாங்க. இப்போதே முடிவு செய்ய முடியாது. விஜய் இன்னும் ரோட்டில் இறங்கலை. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, விஜய் வந்து இது என்னது சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, அங்கே ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்? எங்கள் அரசு பள்ளியில் என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அரசு பள்ளி தரமாக இருந்தால் ஏன் வந்து படித்தவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அரசாங்க பள்ளியிலே சேர்த்துருப்பாங்களே, அரசாங்க பள்ளியில் ஏன் சேர்க்கலை? சாதாரணமாக ஒரு பையனை கொண்டு போய் எங்கே சேர்க்க போகிறோம் சொல்லுங்கள்? எந்த காலேஜில் சேர்ப்போம்? நல்ல பெரிய காலேஜாக போய் சேர்ப்போம். ஏன் இந்த கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்க்க மாட்டுறாங்க? அப்போ தரம் நீங்கள் உயர்த்தாமல் அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறது. அண்ணாமலை பேசுவது மக்கள் எடுபடாது. அதையும் தாண்டி 10 ஓட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை இதை தேவையில்லாமல் பேசி தமிழர்களோட உணவை சீண்ட திமுக தான் வளரும். தேவையில்லாமல் வந்து ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு, இந்தி இது பண்ணேன்னா நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். திமுக அதை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, ஒரு போராட்டம். அதாவது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. ஞானசேகரன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் போராடாத கூட்டணி கட்சிகள் இதுக்கு போராடுறாங்க. சாம்சங்கில் போராட்டம் அறிவிக்கிறாங்க சார். இப்போ உண்ணாவிரதம் இருந்துட்டுருக்காங்க சார் அங்கே குடும்பத்தோட. இதுக்கெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் போராட மாட்டீங்க?
அப்போ ஏழைகளுக்காக ஆரம்பித்த கட்சிங்கிறீங்க, இன்றைக்கி திமுகட்ட வந்து அடிபணிஞ்சிருக்கீங்க. அதான் அண்ணாமலை சொல்கிறாருல, திமுகவுடைய அடிமைகள் ஆகிட்டாங்க கூட்டணி கட்சிகள். அது உண்மைங்கிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்பு இல்லை, அவர் அடிமை ஆகிட்டாருங்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற கட்சி இப்போ என்ன பயம் திமுகவுன்னா, அதிமுக இந்த 2-3 கட்சி விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன தொடர்ந்து சொன்னோம், இல்லைங்க விஜய் அவர்கள் ரோட்டில் இறங்கி போனால் தான் அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம வேல்யூ அதிகமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். திமுகவை இவர் வீழ்த்துவார் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா விஜயோடைய மார்க்கெட்டை கெடுக்கிறதுக்கு, அவருடைய மரியாதையை கெடுப்பது தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து 2%, 3% ஓட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு சேனலில் 20% இருக்குது. 20% வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? அவரே எம்எல்ஏ ஆக முடியாது. இப்படிலாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு மிரச்சல் வந்துருச்சு, உதறல் வந்துருச்சு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலும் பயம், விஜய் அவர்களை பார்த்தா பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறது. இப்போ நம்ம பேசினோம்னா இதையும் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குவீங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. தொடர்ந்து சொல்வோம். நேர்மையாக பேசினால் மக்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.